சிண்டு சிண்டு உனக்கு தெரியுமா, உங்க பாட்டி அம்மா எல்லாரும் காலையிலேயே கூட கட்டப்பையே பேகு எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க சிண்டு. ஆமா பூஜா, காலையில அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மாட்டுக்கு தீவனம் வாங்கறக்கு, அப்புறம் நெல் வாங்கறக்கு எல்லாம் டவுனுக்கு போறாங்க. அவங்க வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஜாலியா ஆட்டம் போட வேண்டியதுதான். அவங்க போறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடியே கீதா, காலையில 4 மணியிலிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற. டவுனுக்கு போனால் நமக்கு இன்னும் எத்தனை வேலை கிடக்குது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு பையை எடுத்துகிட்டு கிளம்புறக்கு உனக்கு இத்தனை நேரமாடி. சீக்கிரம் கிளம்புடி, பஸ்ஸு போயிட போகுது. பசங்கள்லாம் நம்ம போனால் பொக்குன்னு போயிடுவாங்க. டே சிண்டு, நாங்கள்லாம் டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும்டா. அது வரைக்கும் சாப்பாடை சாப்பிட்டு இங்கேயே இருங்க. எங்கேயும் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போனீங்கன்னா கருத்து போயிடுவீங்கடா. பாட்டி 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 போகாதீங்க, நில்லுங்க. ஏண்டா பஸ்ஸுக்கு நேரமாச்சு, இப்போ எதுக்குடா நிற்க சொன்ன? பாட்டி வெயில் அதிகமா இருக்கு, ஜூஸ் வேற குடிக்கணும் போல இருக்கு பாட்டி. பணம் இருந்தா கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க பாட்டி. ஏதாவது நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டு இருப்போம்ல. அதுவும் சரிதான். உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குற கூட வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்தாடா 500 ரூபா, பார்த்து ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். அந்த தெருமுனையில் இருக்கிறான் பாரு, அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன், அவங்ககிட்டயே வாங்கி குடி. அட பாட்டி 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கெஞ்சினா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அட பாட்டி, என்ன பாட்டி நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க ஓகே, ஜூஸ் விலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாட்டி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க பாட்டி. ஏண்டா தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையா எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? கொடுக்குறேன். அப்புறம் தனியாக விட்டுட்டு போகிறோமல்ல, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. இந்தாங்க, ஆளுக்கு 500 ரூபா கொடுக்குறேன். ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு மீதியை பத்திரமா வைங்க. எங்கேயாவது தொலைச்சி போடாதீங்க, புரியுதா? டே சிண்டு, பார்த்துக்கோடா, எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. நாங்கள் போயிட்டு வரக்கே நைட் ஆனாலும் ஆகும். இதுக்கு மேலே என்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. அதான் பணம் கொடுத்துட்டீங்கல்ல பாட்டி, போங்க. உங்களுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிரும் பாரு, போங்க. பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ண போறேன்? ஐயா ஜாலி ஜாலி, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டாங்க. என்ன சிண்டு நீ, உனக்கு தானே உங்க பாட்டி பணம் கொடுப்பாங்க, எங்களுக்கெல்லாம் நீ தேவையில்லாம அவங்கள கொடுக்க வச்சிட்ட. பாவம் உங்க பாட்டி. ஏ பூஜா, நீ பேசாம இரு. எங்க பாட்டி மூட்டை மூட்டையா பணம் வச்சிருக்காங்க. ஒரு 500 ரூபாய் ஆளு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. பேசாம இரு. நமக்கு ஒரு 500 ரூபாய் இந்த சாக்கில் கிடைச்சிருச்சு. எடுத்து கொண்டு போய் உண்டியல்ல போட்டுற வேண்டியதுதான். இந்த டே ராகுல், நில்லுடா. கூப்பிட நிக்காம போய்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் திரும்புடா. நாங்க எல்லாரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் எங்கடா போய்கிட்டு இருக்க? என்னடா பேசுனது கேட்கலையா? ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு போய் ஜூஸ் குடிக்கலான்னு பேசணுமே, கேட்கல? என்ன உன்ன மாதிரி நினச்சியா? பணம் கிடைச்சுன்னே போய் கடையில் போய் ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு. இதை பத்திரமா உண்டியலில் சேர்த்தி வைப்பேன். எங்கள் அம்மாவும் நிறையா பணம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு நான் எனக்கு பிடிச்சதா வாங்குவேன். அடுத்த மாதம் வேறு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு பிடிச்ச மாதிரி யூனிகார்ன் பென்சில் பாக்ஸு, யூனிகார்ன் டைரின்னு விதவிதமாக வாங்க போகிறேன்னா. சிண்டு பாத்தியா, இந்த ராகுல் மட்டும் எவ்வளோ விவரமா இருக்கானே. நம்ம எல்லாம் இந்த பணத்தை வச்சு ஜூஸ் வாங்கி குடிச்சா அவன் மட்டும் பத்திரமா சேர்த்தி வச்சு யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் வாங்குவான். ராகுல் மாதிரி பத்திரமா சேர்த்தி வைக்கணும் சிண்டு. எல்லா பணத்தையும் செலவெல்லாம் பண்ணக்கூடாது. ஜூஸ் என்ன 50 ரூபா தானே வரும், மீதியை ஃபுல்லாக சேர்த்தி வச்சிடலாம். சேர்த்தி வைக்கணும்னா அதுக்கு நமக்கு உண்டியல் வேணும். நான் நேற்று டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உண்டியல் பார்த்தேன். ஒன்று 500 ரூபாய்னு போட்டிருக்கு. அதுவும் கரெக்டு தான். இருக்கிற 500 ரூபாய்க்கு உண்டியலா வாங்கிட்டா உண்டியலுக்குள்ள போடுறதுக்கு பணமே இருக்காது. இப்ப என்ன சிண்டு பண்றது? கையில வச்சிருந்தா கண்டிப்பா நம்ம செலவு பண்ணிடுவோம். இப்போ உங்க எல்லாத்துக்கும் பணத்தை உண்டியல்ல போட்டு வைக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு பணம் கொடுத்தெல்லாம் ஒன்னும் உண்டியல் வாங்க வேண்டாம். நான் நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவன் இந்த பேப்பர் கப்பை வச்சு சூப்பரா உண்டியல் பண்ணியிருந்தான் தெரியுமா? இந்த பேப்பர் கப்பை உண்டியலா மாத்தி அந்த உண்டியல்லையே நம்ம எல்லாத்தோடைய பணத்தையும் பத்திரமா போட்டு வச்சிடலாம். ராகுல் மாதிரியே நம்மளும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்து டைரி, பென்சில், பென்னு எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். என்ன சிண்டு நீ இந்த பேப்பர் கப்பை வச்சு உண்டியல் பண்ணலாங்கற? இந்த பேப்பர் கப்போட வாய் பாரு எவ்வளவு சிறுசா இருக்குன்னு. எனக்கு தெரியும் பூஜா, உண்டியல்னாலே வாய் சிறுசா இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க இருங்க, நான் போய் கார்ட்போர்ட் எடுத்துட்டு வரேன். போ சிண்டு நீ, நாங்க உண்டியல் கேட்டா நீ ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. கார்ட்போர்ட் எடுத்துட்டு வந்து இப்ப எப்படி நீ உண்டியல் செய்ய முடியும்? இப்போ நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல செஞ்சு காமிக்கிறேன். இந்த பேப்பர் கப்பை இந்த மாதிரி தலைகீழா கவுத்துனீங்கன்னா அந்த பேப்பர் கப்போட வாய் இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த மாதிரி பென்சில் வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு மாதிரி வரும். அந்த ரவுண்டை ஏதாவது ஒரு நைஃப் வச்சு அப்படியே அழகா கட் பண்ணி எடுத்துக்கணும். கமான், எல்லாரும் அவங்கவுங்க உண்டியலுக்கு பண்ணுங்க. நானே எப்படி எல்லாத்தோட உண்டியலுக்கும் பண்ண முடியும்? அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிடும். என்னமோ சிண்டு நீ சொல்ற, நாங்க பண்றோம். இதை வச்சு என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளவுதான். இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம கேட்ட உண்டியல் ரெடி ஆயிரும். பாத்தீங்களா, கார்ட்போர்ட்ல இந்த உண்டியலை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட்ல ஒரு காயின் போற அளவுக்கு சின்னதா ஹோல் போட்டீங்கன்னா அந்த ஹோல் வழியா நம்ம பணத்தை எல்லாம் உள்ள போட்டுக்கலாம். எப்படி உண்டியல் சூப்பரா இருக்கா? அட ஆமா,
சிண்டு சொன்ன மாதிரியே பேப்பர் கப் வச்சு உண்டியல் பண்ணிட்டானே. சிண்டு, இந்த பேப்பர் கப் உண்டியல் நல்லா தான் இருக்கு சிண்டு. சும்மா அந்த கார்ட்போர்ட் பீஸா அப்படியே வச்சுட்டா கரெக்டா வராது. இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிடணும், சரியா? இல்லாட்டி ஒட்டாட்டி அது உண்டியல் இல்லப்பா. அப்புறம் நம்ம எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்ல. இப்படி ஒட்டிட்டோம்னா தான் நம்மளால எடுக்க முடியாது. நம்ம நாளைக்கு என்னைக்காவது பணத்தை வெளியில எடுக்கணும்னா இந்த பேப்பர் கப்பை கிழிச்சு தான் எடுக்கணும். உண்டியலை எப்படி உடைச்சு எடுக்கிறோம் அந்த மாதிரி இதை கிழிச்சு எடுக்கணும். கிழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு இருங்க. நான் உள்ள போய் கொஞ்சம் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ், பிரஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். எல்லாம் ஓகே தான் சிண்டு. இந்த உண்டியல் பார்க்கற கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப மொட்டையா ஒயிட் அண்ட் பிரவுன் கலர்ல இருக்கு. அதுக்கு தானே ரோஜா இந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ இந்த பெயிண்ட்டை வச்சு நல்லா கலர் பண்ணிக்கோங்க. உங்க உண்டியல் வந்து சூப்பர் கலர்ஃபுல்லா மாறிடும். அந்த ராகுல் பையனை கூப்பிடுங்க. அவனோட உண்டியல் விட இப்ப நம்ம உண்டியல் தான் சூப்பரா இருக்க போகுது. சிண்டு சிண்டு, நீ சொன்னது என்னன்னு எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது. நான் இந்த உண்டியல் எடுத்துக்கிறேன் சிண்டு. இதை இப்ப நான் பயங்கர கலர்ஃபுல்லா மாத்த போறேன். ஏ மீனா, சிண்டு தான் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கானா, இதை எப்படி நீ மாத்த முடியும்? இப்படி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சா அழகாயிடுமா? கண்டிப்பா அழகாயிடும் பூஜா. நான் இப்ப இதை ஹாஃபா டிவைட் பண்ண போறேன். மேல் ஹாஃப்ல வந்து ரெட் கலர் அடிக்க போறேன், கீழ் ஹாஃப்ல வந்து கிரீன் கலர் அடிக்க போறேன். நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் நான் என்ன டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. மேல கிரீன், சாரி மேல ரெட் கீழே கிரீனா? அது என்னது இது? ஒன்னும் புரியலையே மீனா. ஐயோ சிண்டு, உனக்கு கூடவா புரியல? நான் வாட்டர்மெலன் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிண்டு. இது சூப்பரா வரும். இப்ப பாருங்க, கீழ இருக்கிற கிரீன் கலர் வந்து வாட்டர்மெலனோட அவுட் சைட் ஸ்கின் மாதிரி இருக்கு. மேல இருக்கிற ரெட் கலர் வந்து உள்ள வாட்டர்மெலன் ஃப்ரூட் மாதிரி வரும். அட, நம்ம மீனா கூட பயங்கரமா யோசிச்சுட்டாலே. ஏ மீனா, அந்த ரெட் கலர்ல வாட்டர்மெலனோட சீட் வந்து பிளாக் கலர்ல தானே இருக்கும். அங்கங்க பிளாக் கலர்ல டாட் மாதிரி வச்சு விடு. அப்பதான் உண்மையான வாட்டர்மெலன் மாதிரி வரும். ஹை, ஆமா சிண்டு, நீ சொன்ன மாதிரி பிளாக் கலர்ல டாட் வச்ச உடனே இது வாட்டர்மெலன் மாதிரி மாறிடுச்சே. சூப்பர் மீனா, எப்படி நம்ம சொன்ன உடனே புடிச்சிட்டு இந்த பேப்பர் கப்பை எப்படி கியூட்டான உண்டியெல்லாம் மாத்திட்டா பாருங்க. கீழே கூட லைட்டா பிளாக் கலர்ல போட்டு விடு. ஏ ரோஜா பூஜா, நீங்க 2 பேரும் தான் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிண்டு. இந்த உண்டியலை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் காமிக்கலாமா? எங்க அம்மா கிட்ட இந்த வாட்டர்மெலன் உண்டியலை கொண்டு போய் காமிக்க போறேன். சூப்பர் சிண்டு, மீனா பண்ணிக்கிற வாட்டர்மெலன் உண்டியல் உண்மையாவே சூப்பரா இருக்கு. நான் இந்த கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்ல நான் இன்னைக்கு நானும் மீனா மாதிரி சூப்பர் டிசைன் பண்ண போறேன். நீங்களும் என்னோட கப்பை பார்த்து பாராட்ட தான் போறீங்க. அப்படி என்ன டிசைன் பண்ண போற? அவ வாட்டர்மெலன் பண்ணா, நீ என்ன பம்கின் பண்ண போறியா? எதுக்கு இப்படி கோடு கோடா வரைஞ்சிருக்க? சிண்டு, இங்க ஒவ்வொரு ரோவா வச்சிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்க போறேன். நீங்க வேணா பாருங்க, என்னோட உண்டியல் கூட அழகா தான் வரும். ஃபர்ஸ்ட் லேயர்ல நான் ரெட் கலர் கொடுக்க போறேன். ஏ பூஜா, எனக்கு தெரிஞ்சு இந்த லேயரா கொடுத்தாலாம் நல்லா வராது பூஜா. நீ வந்து மீனா பண்ண மாதிரியே ஏதாவது பூ வரைகிறது, பழம் வரைகிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஏ சிண்டு, என்ன சிண்டு நீ? என்னோட டிசைன் கூட நல்லா தான் வரப்போகுது. சும்மா ஒருத்தர் ஒன்று பண்ணா திரும்பவும் நம்ம எல்லாருமே அதை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது வித்தியாசமா யோசிக்கணும். என்னோடது பாருங்க, உங்க எல்லாத்ததை விட வித்தியாசமா இருக்க போகுது. அட ஆமா, இப்பவே பாக்குற கொஞ்சம் வித்தியாசமா ரெயின்போ மாதிரி தான் இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா பிரைட்டா தான் இருக்கு. ரெட், எல்லோ, ப்ளூ, அடுத்தது என்ன கிரீன், பிங்க் அந்த மாதிரி கொடுக்க போறியா? நோ நோ, எல்லாமே பிரைட் கலர்ஸா போட்டுட்டோம் இல்லையா, இடையில ஒரு மைல்டான கலர் போடணும். அதனால தான் இது ஆக்சுவலி வந்து ஒரு சாண்டல் கலர்னு சொல்லலாம், இல்லாட்டி பீச் கலர்னு கூட சொல்லலாம். இதுவும் நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லா தான் இருக்கு. சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணு. ஃபினிஷிங் ப்ராடக்ட்டை பார்த்தா தான் இருக்கிறதுலே வச்சு சூப்பரா இருக்கும். அட பூஜா, நான் கூட நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்லப்பா. இப்ப பாக்குறப்ப உண்மையாவே இந்த கப்பு வந்து நல்லா பிரைட்டா தான் மாறிடுச்சு. மீனாது ஒரு டிசைனா, உன்னோடது தனி டிசைனா இருக்கு. உண்மையாவே இது சூப்பரா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் சூப்பரா பண்ணிட்டீங்க. அடுத்தது நான் என்ன பண்றது? இந்த மாதிரி கலர் கலரா வேண்டான்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரியே ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னா என்ன பண்ண போறேன் தெரியுமா? கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சிண்டு, பயங்கரமா பில்டப் கொடுக்குற, ஒரு மாதிரி எல்லாம் சவுண்ட் கொடுக்குற, என்னன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட கரெக்டா கெஸ் பண்ணிட்ட. ஒரு மாதிரி பயப்படுத்துற மாதிரி சவுண்டு கொடுத்தேன்ல, அதுதான். ஒரு பேய் மூஞ்சி வரைய போறேன். நீங்கெல்லாம் நார்மலா தானே பண்ணீங்க. நான் இப்படியே ஒரு ஃபேஸ் வரைஞ்சு, கண்ணு வரைஞ்சு, மூக்கு வரைஞ்சு, வாய் வரைஞ்சு அந்த மாதிரி பண்ண போறேன். எல்லாரும் ஆளுக்கு ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணணும், ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி இருக்கு என்னோடது? எந்த கலரிங்கும் இல்லை, ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான். மேலே மட்டும் ஒயிட் கலர் கொடுத்துருவேன், அவ்வளவுதான். என்னோட உண்டியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சிண்டு சூப்பரா இருக்கு சிண்டு, உண்மையாவே ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்க. சிண்டு சிண்டு, எனக்கு இந்த ஃபேஸ் வரைஞ்சிருக்கிற உண்டியல் எனக்கு வேணும் சிண்டு, எனக்கு கொடுப்பியா? என்ன ரோஜா, நீ இவ்வளோ பேப்பர் கப் இருக்கு. சரி பரவாயில்ல, நீ இதை எடுத்துக்கோ. நான் எனக்கு வேணும்னா நான் ஒன்று பண்ணிக்குவேன். சரி, அதுக்கு முன்னாடி எல்லா உண்டியல்லையும் ஃபர்ஸ்ட் காயின் போட்டு பார்த்துடலாம்ப்பா.
இருங்க நான் ஃபர்ஸ்டா போடுறேன். ஹை, நீ காயின் போட்டோனே பார்க்கறதுக்கு சூப்பரா ஆயிடுச்சு சிண்டு. இது வந்து பேப்பர் கப்ல பண்ணதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. எங்க எல்லாத்தோட உண்டியல்லையும் போடு சிண்டு. இந்த உண்டியலோட பிளஸ்ஸே என்ன தெரியுமா? இந்த மாதிரி காசை போட்டுட்டு நம்ம நல்லா ஆட்டி பார்த்தா நல்லா சத்தம் வரும் தெரியுமா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே உண்டியல்ல காசு போட்டுட்டு ஆட்டி பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி பொம்மா சேனலில் கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரான கிஃப்ட்ஸ் வின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். லைவ் சாட் ஓப்பனாக இருக்கும். அதில் உங்கள் நேம் அண்ட் பிளேஸ் என்டர் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். வீடியோக்கு கீழே மறக்காமல் என்ன கிஃப்ட் கொடுக்கலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.